வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் from Kriya Women's Clinic அடையார். பிரெக்னன்சியில் அந்த 4 stages of laborனா என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேர்ம் ப்ரெக்னன்சி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரு டெலிவரி ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 விதமாக நம்ம அந்த ஒரு லேபர், அதாவது உங்களுக்கு அந்த வலி வந்து உங்களுக்கு பேபி பிறந்து ப்ளசண்ட்டாக பிறக்கிற வரைக்கும் 4 ஸ்டேஜஸாக நம்ம அந்த லேபருங்கிறத நம்ம டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த ஒரு வலி வர ஆரம்பிச்சு, அந்த கண்ட்ராக்ஷன் பெயினுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வர ஆரம்பிச்சு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா போக போக அந்த ஒரு பெயினுங்கிறது நம்மளுக்கு கூடிகிட்டே போகும். அந்த கூடிகிட்டே போகும் பொழுது சர்வைக்கல் டைலட்டேஷன், அதாவது அந்த கர்ப்பப்பை வாய், ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கிற அந்த கர்ப்பப்பை வாய்ங்கிறது ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகும் பொழுது தான் அந்த ஒரு பேபி டெலிவரி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷனை ஆரம்பித்து சர்வைக்கல் டைலட்டேஷன் ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்து அந்த ஒரு 10 சென்டிமீட்டர் சர்வைக்கல் டைலட்டேஷன் வர வரைக்கும் நம்ம அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் தான் உங்களுக்கு அந்த ஒரு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இனிஷியலாக வந்து வலி ஆரம்பித்து நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வலி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு லேபர் ரூமில் போய் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். அதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா பாப்பாவோட தலை கீழே இறங்கி வந்து, அதாவது அந்த ஒரு 10 சென்டிமீட்டர் டைலேட்டான சர்விக்ஸ்லேருந்து அந்த ஒரு பேபி டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்ம அதை செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபுல் கண்ட்ராக்ஷன் பெயின் வந்து அந்த புஷ் பண்ணுற அந்த ஒரு டெண்டன்சிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு, யூட்ரஸ் மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகி பேபியோட ஹெட்டு வழியில் டெலிவரி ஆகி பேபி டெலிவரி ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம அதை செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் என்னன்னா, அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு பிளசன்டல் டெலிவரி, அந்த பேபி வந்து பிறந்ததுக்கு அப்புறமா நஞ்சுக்கொடி நம்மளுக்கு அது பிரிஞ்சு நஞ்சுக்கொடி டெலிவரி ஆகிற வரைக்கும் அதுவுமே சில சமயம் கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன்லாம் எடுத்து அந்த நஞ்சுக்கொடி நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு பேர் தான் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ இதுக்கும் மேலே ஃபோர்த் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸ் இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா மதரோட வெல்பீயிங்கும் பேபியோட வெல்பீயிங்கும் நம்ம நல்ல ஒரு க்ளோஸாக ஒரு மானிட்டர் பண்ணுற ஒரு நேரத்தை தான் நம்ம அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளீடிங்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வோ இருந்ததுன்னா நம்ம ஒரு க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அந்த ஒரு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜை ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்கிறோம். நான் ஏன் இந்த ஸ்டேஜ்லாம் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதை விடலாம் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நார்மல் டெலிவரி வேணும் அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே அந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபர். அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு கர்ப்பப்பையில் வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து அந்த சர்விக்ஸுங்கிறது டைலேட் ஆக ஆரம்பிக்கிற அந்த ஒரு நேரம், ஃபர்ஸ்ட்டு சர்விக்ஸுங்கிறது சாஃப்ட் ஆகும், சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அது டைலேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம ஒரு லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன் இந்த லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபர் முக்கியம்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எப்படின்னா அது ஒரு லேட்டன்ட் ஃபேஸ் சில பேருக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாக கூட அந்த ஒரு லேட்டன்ட் ஃபேஸுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு வலியோ இல்லை பனிக்கூட நீரோ உடஞ்சி ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க ஏற்கனவே ஒரு 4-5 சென்டிமீட்டர் டைலட்டேஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஒரு டெலிவரி டைமுங்கிறது குவிக்காக முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த 12 to 24 இல்லை மேக்ஸிமம் 36 ஹவர்ஸில் அந்த டெலிவரி முடிஞ்சிடும். ஸோ அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு இந்த லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபருங்கிறது ஒரு 2 நாள் கூட இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு இன்டியூஸ் பண்ணுறோம் ஒரு லேபர்னா அவங்க எதுவுமே வலியே இல்லாமல் நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு வலி உண்டாக்க ஆரம்பித்து மருந்து வச்சு அந்த ஒரு பொறுமைங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த ஒரு நார்மல் லேபர் அப்படிங்கிறத நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும். இல்லை டாக்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் டைலட்டேஷன் இருக்குது டாக்டர், இப்போ டாக்டர் கொஞ்சம் தானே எனக்கு வலி இருக்குது, எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கடக்கிறது ஒரு மணி நேரம் கடக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபர் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஒரு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸோ இல்லை வாக்கிங் போகிறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற அந்த எக்ஸசைஸ் மாதிரி ஸ்குவாட்ஸ் இல்லை வந்து பர்திங் பால் அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது, நார்மல் டெய்லி எங்கள் வீட்டில் உட்காந்து உங்களோட ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறது, நல்ல ஹெல்த்தியான டயட்டு, நிறைய தண்ணி குடிச்சு
அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட மைண்டை மாற்றிட்டு கொஞ்சம் அந்த ஒரு லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபரை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர்லேருந்து டெலிவரி ஆகிற டைம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கீங்க, அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இனிஷியல் பெயின் எல்லாம் வருதுனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு இதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் எப்படி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண முடியும், நம்ம ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறதோ மியூசிக் கேட்குறதோ இல்லை நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுறது, அதில் ஒரு நல்ல ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இந்த லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் லேபரை நம்ம ஒரு ஆக்டிவாக நம்ம ஒரு கடந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு நார்மல் லேபர் கண்டிப்பாக நடக்கும்.